காலனில நீ சுப்பு எங்க பார்த்த என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சூர்யா சார் பங்கஜ் சாரோட சுப்பு நின்னு பேசிட்டு இருந்தாரு சார். சார் எப்படியாவது எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிருங்க சார். அவர் இல்லைன்னா நானும் எங்க அம்மாவை செத்தே போயிடுவோம் சார். சரிம்மா, அழாத. உங்க அப்பாவுக்கு ஒன்னும் ஆயிருக்காது, வருத்தப்படாத. பொண்ணை காணனும் அப்பா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இங்க என்னடானா அப்பனை காணனும் பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. எல்லாம் நேரம். வேற ஏதாவது விவரம் தேவைப்பட்டா நாங்களே கூப்பிடுறோம். இப்ப நீங்க கிளம்புங்கம்மா. சார் என்ன தகவல் தெரிஞ்சாலும் உடனே கூப்பிடுங்க சார். நாங்க ஓடி வந்தா தகவல் வந்தா போன் பண்றேன்னு சொன்னல. கிளம்புங்கம்மா, முதல்ல கிளம்புங்கம்மா. வாங்க. ஹோட்டல்ல இருக்க ஒரு மிஸ்ஸிங் சார். வணக்கம் சார். உட்காருங்க சார். இட்ஸ் உட்காருங்க. சொல்லுங்க சார். இப்போ ஒரு அம்மாவும் பொண்ணும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கல்ல? ஆமா சார். இப்பதான் அம்மாவும் பொண்ணு வந்து தான் அப்பாவை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறாங்க சார். ஏதோ மிஸ்ஸிங் கேஸ். ஏன் சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சார். அந்த பொண்ணு எங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. சார் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லா. ஓகே ஓகே சார். நான் வேணா கமிஷனர் கிட்ட பர்சனலா ரெக்வெஸ்ட் பண்றேன். எனக்கு ரொம்ப வேண்டியவர், ஃபேமிலி ஃப்ரெண்ட். அதான். அதெல்லாம் பண்ணிடலாம் சார். உங்களுக்கு பண்ணாமலையா? இப்போவே தேட ஆரம்பிக்கிறோம். தகவல் கிடைச்சோன்னே உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். தேங்க்ஸ். ஓகே சார். சொல்லுங்க. என்ன மேடம் நீங்க? நான் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்லலாம்னு போன் பண்ணா நீங்க இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுறீங்க. நடக்க இருந்த நல்ல விஷயத்தை கெடுத்ததே நீங்க தான். நீங்க எதுவும் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் அனு கல்யாணம் ஆகி ஆஸ்திரேலியாவே போயிருப்பா. நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். மேரேஜ் ஹால்ல எல்லாரும் இருந்தாங்களேன்னு நான் பேசாம விட்டேன். அன்னைக்கு எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு உங்களை கொலைய பண்ணிருப்பேன். ஹலோ மேடம், உங்க லைன் கிளியர் ஆனா போதும்னு மட்டும் நீங்க நினைக்கிறீங்க. என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா மேடம் நீங்க? அந்த சுப்பு என்கிட்ட சொடுக்கு போட்டு அணு கல்யாணத்தை நடத்தி காட்டுறான்னு ரொம்ப வீரப்பா பேசினா. அவனை எப்படியாவது தலைகுனிய வச்சு ஆகணும்னு நான் நினைச்சேன். அதே நேரம் உங்களுக்காக சூர்யா சார் கூட அணு சேர்ந்துட கூடாதுன்னு நினைச்சேன். இது ரெண்டும் நடக்கணும். அது மட்டும் தான் மேடம் என்னோட நோக்கம். புரிஞ்சுதான் பேசுறீங்களா ரகுபதி? சூர்யா சார் அவங்க காதல அனு வீட்டுல சொல்ல முடியாம என்ன செய்யணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தாரு. நீங்களே அவங்களுக்கு ரூட் கிளியர் பண்ணி கொடுத்திருக்கீங்க. இப்ப நான்சென்ஸ் மாதிரி உளறிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? மேடம், அந்த சுப்புவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் கூடவே இருக்கிற எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவனுக்கு சுயமரியாதை ரொம்ப ஜாஸ்தி. நேத்து ராத்திரி கூட பங்கஜும் சூர்யா சாரும் வந்து அவங்கிட்ட என்னெல்லாமோ பேசி பார்த்தாங்க. ஆனா அவன் எதுக்கும் மசையலையே. வாட்? சூர்யா சாரும் பங்கஜும் காலனிக்கு வந்து சுப்பு சார் கிட்ட பேசிட்டு இருந்தாங்களா? ஆமா மேடம், நேத்து ராத்திரி 3 பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. ரகுபதி, நீங்க கொஞ்சம் நான்சென்ஸ்னு தெரியும். ஆனா இவ்ளோ அடிமுட்டாளா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாம போச்சு. இதுதான் உங்களுக்கு நல்ல நியூஸா? மை காட், சூர்யா சாரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு பேசினா யாரா இருந்தாலும் அவர் வழிக்கு வந்துருவாங்க. என்ன முழுசா சொல்ல விடுங்க மேடம். இத பாருங்க, சூர்யா சார் எப்படி பேசுவாருன்னா எனக்கு தெரியாது. ஆனா அந்த கல்லூலி மங்க சுப்பு கழுவுற மீன்ல நழுவுற மீன் மேடம். நேத்து சூர்யா சார் அவங்க கிட்ட பேசும்போது 10 பைசாக்கு வக்கு இல்லனாலும் வீராப்புக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லைங்கிற மாதிரி மூஞ்சிய வரப்பா வச்சுட்டு திரும்பி நின்னுட்டா. அப்புறம் பங்கஜ் சார் வந்து என்னென்னமோ பேசி பார்த்தாரு. அதுக்கும் பதில் சொல்லாம ரொம்ப திமிரா வீட்டுக்குள்ள போயிட்டா. சூர்யா சார் பாவம் ரொம்ப வருத்தமா போறத நானும் பார்த்தேன் மேடம். சூப்பர்.
இப்பதான் எனக்கு ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு ரகுபதி. அப்புறம் என்னாச்சு ரகுபதி? இப்பதான் மேடம் நீங்க பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. நீங்க என்ன என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? நான்சென்ஸ் சொன்னீங்களே. அது நிஜம் தானே? சரி அதை விடுங்க, ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு? ஏதோ குட் நியூஸ் சொல்ல வந்தீங்க. அப்படி கேளுங்க மேடம், நல்லா கேட்டுக்கோங்க மேடம். அந்த சுப்பு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. வாட்? ஆமா மேடம், காலனியே அவனை காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கல்யாண மண்டபத்துல டிவில அனுவும் சூர்யா சாரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவனால தலை நிமிந்து யாரோட முகத்தையும் பார்க்க முடியல மேடம். மானஸ்தா இல்லையா, அதனால கண்டிப்பா திரும்ப வரமாட்டான். ஏன் மேடம், நான் மட்டும் அவ்வளவு பேர் முன்னாடி அந்த வீடியோவை போடலன்னா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா மேடம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேடம், நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க மேடம். சுப்பு வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி சூர்யா சார் தான் அவங்கிட்ட பேசினாருன்னு காலனி முழுக்க பத்த வச்சுட்டேன். மேடம், இப்போ அனு சூர்யா சார் மேல ஏகப்பட்ட காண்டில இருக்கா. இனிமே எப்படி அனுவும் சூர்யா சாரும் சேர முடியும்? வெரி குட் மேடம். எப்படியும் இனிமே சுப்பு வரப்போறது இல்ல மேடம். மெல்ல மெல்ல இத ஊதி பெருசாக்கி சூர்யா சாரால தான் சுப்பு ஓடிட்டான்னு சொல்லி அனுவை நம்ப வச்சிட்டோன்னு வைங்க. ஒரு காலத்திலயும் அனு சூர்யா சாரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா. அது மட்டும் இல்லாம புஷ்பாவும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த கேப்ல என் பையன் சம்பத்தை எப்படியாவது நான் அனுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் மேடம். பிளான் எல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா நடக்கணுமே. மேடம், நீங்க வேணா பாருங்க, இந்த தடவை பக்காவா நடக்கும். அனுவுக்கும் சம்பத்துக்கும் கல்யாணம் நான் பண்ணி வைப்பேன். உங்க லைனை நான் கிளியர் பண்றேன் மேடம். அப்புறம் மேடம், அந்த தேவநந்தினி டீலர்ஷிப்ப நிச்சயமா நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் மேடம். கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரகுபதி, ஆனா இதுல எங்கேயும் ஏன் பேர் அடிபடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? நல்ல புரியுது மேடம். பக்காவா வேலையை முடிச்சிட்டு உங்க முன்னாடி வந்து கெத்தா நிக்கிறேன் மேடம். சுப்பு செத்து போய் பல மணி நேரம் ஆச்சு மேடம். இனி அந்த சுப்பு குடும்பத்தோட பிடி என் கையில தான். இப்பதான் புரியுது ஏன் சூர்யா சார் அவ்வளவு எரிச்சலா பேசிட்டு போனாருன்னு. அனுவா அவரை லவ் பண்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலதான் அப்செட்டா இருக்காருன்னு நினைச்சா, அதுக்கு பின்னாடி என்னெல்லாமோ நடந்திருக்கே. குட். இந்த ரகுபதி சொல்றதும் கரெக்ட் தான். எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பான்னு பெரிய கதை சொல்லுவான் தானு. கண்டிப்பா இப்ப சூர்யா சார் அவ ஏத்துக்கவே மாட்டா. ஐ எம் ரியலி ரிலீவ்ட். சுப்பு சாரும் இல்ல, சூர்யா சாரும் தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸை என்ன பாத்துக்க சொல்லிட்டாரு. அப்ப இதுதான் நல்ல சான்ஸ். இத மிஸ் பண்ணவே கூடாது. செஞ்சது தப்புதான், அதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா? தயவு செஞ்சு எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுத்துரு. வேணும்னா எனக்கு தண்டனை கொடுத்துக்கோ, எங்க அப்பாவை விட்டுரு. எனக்கு நீயும் வேணும், சுப்புவும் வேணும் அனு. நம்ம 3 பேரும் பழைய மாதிரி திரும்பவும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். ஆனா அப்படி நடக்காதோன்னு எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. அம்மா அழாதம்மா, அப்பாக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு என் உள் மனசுக்கு தோணுதுமா. எப்ப வேணாலும் அப்பா நம்ம வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவாரு, நம்மள பார்த்ததும் கட்டி பிடிச்சு அழுவாரு. நீ வேணா பாருமா. வேண்டுதல் பழிச்சிருச்சு, சுப்பு வந்திருக்கு.
சார்? உங்க 2 பேரையும் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வர சொன்னாரு. சுப்பு வந்துருச்சா? ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்களா? நாங்க வந்தாதான் விடுவீங்களா? எங்க அப்பா நல்லா இருக்காங்கல்ல? இருங்கம்மா, என்ன கொஞ்சம் பேச விடுங்கம்மா. மார்ச்சுரியில ஒரு டெட் பாடி வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன அடையாளம்லாம் ஒத்து போகுதான். அதான் அந்த டெட் பாடியை பார்த்து உங்களை அடையாளம் காட்ட சொல்லி உடனே வர சொன்னாங்க. நாங்க ஏன் வரணும்? நான் ஏன் வரணும்? அது சுப்பு இல்ல. அது சுப்புவால இருக்க முடியாது. என்னை எதுக்கு கூப்பிடுறீங்க? நான்லாம் வர முடியாது. அது உன் புருஷன் இல்லன்னு நீ வந்து பார்த்து சொல்லுமா. இல்ல, அது சுப்புவா இருக்க முடியாது. ஏன் புருஷனா இருக்க முடியாது. நீங்க சொன்னா சத்தியமா அது சுப்பு கிடையாது. சுப்புவா இருக்க முடியாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அம்மா மகமாயி, அது சுப்புவா இருக்க கூடாது. சுப்புவா இருக்கவே கூடாது. என் சுப்பு நல்லா இருக்கணும். என் சுப்பு வீட்டுக்கு திரும்ப வந்துடணும். நான் உன்னதாமா நம்பி இருக்கேன். என்னை ஏமாத்திராதம்மா. அது சுப்புவா இருக்க கூடாதுமா. அது என் சுப்புவா இருக்க கூடாது. அம்மா, அம்மா நில்லுமா. அப்பாக்கு எதுவும் ஆயிருக்காதுமா. நல்ல வேலை நம்ம வாயே திறக்கல. இல்லனா நாமளும் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கை கட்டி நின்னு அவங்க சொல்ற இடத்துக்கெல்லாம் அங்கே இங்கே அலைய வேண்டி இருந்திருக்கும். நல்ல வேலை தப்பிச்ச. அழாதீங்கம்மா, முதல்ல போய் உங்க புருஷனான்னு பாருங்கம்மா. அதுக்கு முன்னாடியே ஏன் அழுகுறீங்க? முதல்ல போய் பாருங்கம்மா. நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். சரிம்மா, நீங்க அவங்கள பார்த்து அது உங்க புருஷன் இல்லைன்னாவது சொல்லணும். அதுக்காண்டியாவது போய் பாருங்கம்மா. நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். சார், என்ன சார் இதெல்லாம்? இல்ல, கண்டிப்பா அது சுப்பு சாரா இருக்காது. நீங்க வருத்தப்படாதீங்க. சுப்பு சாருக்கு ஒன்னும் ஆயிருக்காது. இது எங்க ஃபார்மாலிட்டி சார். கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சொல்லுங்க சார். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அழுதுகிட்டே இருக்காங்க சார். சார், என்ன இதெல்லாம் பார்க்க சொல்லாதீங்க சார். நான் செத்துருவேன் சார். நான் செத்துருவேன். அம்மா, அது கண்டிப்பா அப்பாவா இருக்காதுமா. அம்மா வாமா, கண்டிப்பா அப்பாவா இருக்காதம்மா. அழாம வா. அம்மா வாமா. தம்பி, ஐயா, அதை திறந்து காட்டுப்பா. சரிங்கய்யா. அம்மா, அம்மா மகமாயி. கடவுளே,
எங்க அப்பாவை இந்த இடத்துல வந்து தேடுறதுக்கு நானே காரணமாயிட்டேனே. என்ன மட்டும் தன்னோட வாழ்க்கைய நினைச்சு வாழ்ந்தவருக்கு நான் காட்டுற நன்றி கடன் இதுதானா? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நல்லா பாத்தியம்மா, இது உங்க அப்பா இல்லல்ல, நாளைக்கு வந்து சரியா பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. இல்ல சார், இது எங்க அப்பா இல்ல சார். அப்ப நீங்க போங்க. வாமா. சார் இப்ப சந்தோஷமா சார்? இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா சார்? இதுக்கு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க. எங்க அப்பா போயிட்டா நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துரும் நினைச்சீங்கல்ல? அனு மேடம், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அதான் உங்க அப்பா இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. ஓ, எங்க அப்பாவா இருக்கோன்னு நீங்க நினைச்சீங்களா சார்? அனு, என்ன பேசுற நீ? எந்த தைரியத்துல எங்க அப்பாவை ஆபீஸ்க்கு இழுத்துட்டு போனீங்க சார்? உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்துல தானே? பணம் பலம் எல்லாம் இருக்குன்ற திமிரு இல்ல? ஸ்டாப் இட் அனு. யார்கிட்ட என்ன பேசுறன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசு. காணாம போனது ஏன் அப்பா சார், என்னோட அப்பா. ஆனா உங்களுக்கு யாரோ ஒரு மூணாவது மனுஷன். எங்க வழி உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அனு மேடம், நாங்க சுப்பு சாரை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையாவா? இன்னும் எவ்வளவு நாள் சார் பொறுமையா இருக்கிறது? உங்க ஃப்ரெண்ட் மிஸ்டர் சூர்யா பிரகாஷ் காணாம போயிருந்தா உங்களால 2 நிமிஷம் பொறுமையா இருக்க முடியுமா? சொல்லுங்க சார். அனு, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? பங்கஜ் என்ன பண்ணானு? ஓ, உங்க ஃப்ரெண்ட் சொல்லவும் உங்களுக்கு கோவம் வருதா சார்? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளானு. போதும் சார், போதும். நீங்க சொன்னது, நான் கேட்டது, நீங்க என் குடும்பத்துக்கு செஞ்சது எல்லாமே போதும். இனிமே நீங்க எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம் சார். தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. எங்க அப்பா இப்படி காணாம போனதுக்கு நாம தானே சார் காரணம். நாம பண்ண தப்புக்கு யார் முகத்திலே முழிக்க முடியாம எங்க அப்பா எங்கேயோ போயிட்டாரு சார். ஒரு பொண்ணா அவருக்கு நல்ல மரியாதையை வாங்கி கொடுத்துட்டேன் சார். நல்ல மரியாதையை வாங்கி கொடுத்துட்டேன். அனு மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் நிதானமா பேசுங்க. சூர்யா சார் எத்தனை தடவை உங்களை விட்டு விலக ட்ரை பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? எல்லா தப்புமே சூர்யா சார் மேலேயே இருக்கிற மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை மேடம். கரெக்ட் பங்கஜ் சார், ஒத்துக்கிறேன். சூர்யா சார் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் மட்டும் தான் காரணம். இப்ப சந்தோஷமா சார்? இப்ப சந்தோஷமா சார்? இப்ப சந்தோஷமா சார்? நான் உங்க மேல ஆசைப்பட்டத எங்க அப்பா கிட்ட மறைச்சதுதான் தப்பு. மேலும் மேலும் என் ஆசையை வளர்த்துக்கிட்டதுதான் நான் பண்ண இன்னும் பெரிய தப்பு. எங்க அப்பாவை தேடுற இடமா சார் இது? எனக்கு நல்லா தெரியும் இது எங்க அப்பாவா இருக்காதுன்னு. ஆனா ஒருவேளை எங்க அப்பாவா இருந்திருந்தா ஒரு நொடி தோணுச்சு சார். சத்தியமா சொல்றேன் சார், அந்த நொடி நான் செத்தே போயிருப்பேன் சார். எங்க அப்பா இல்லாத இந்த உலகம் எனக்கு நரகம் சார், நரகம். எங்க அப்பா என்னை எப்படி எல்லாம் வளர்த்தாருன்னு தெரியுமா சார்? இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கும் கிடைக்காத அப்பா எனக்கு கிடைச்சாரு. ஆனா அவரை நான் தொலைச்சிட்டேன். சரிங்க சார், இனிமே அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. எங்க அப்பா எப்ப வருவாரோ அப்ப வரட்டும். நான் அவரை தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். என்ன ஆனாலும் இனிமே நானும் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே வேண்டாம். உங்களை முதல்ல லவ் பண்ணது நான் தான் சார். அதனால என்ன மன்னிச்சிருங்க. இனிமே என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. அனு, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? அனு, அவசரப்படாதானு. இது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிற நேரம் இல்ல. இல்ல, நான் நல்லா யோசிச்சுட்டு தான் இதை சொல்றேன். எங்க அப்பா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா அவரு வீட்டை விட்டே போயிருப்பாரு. அந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ண போறேன். காதலும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் சார். எங்க அப்பாவுக்கு பிடிக்காத எதையும் நான் இனிமே செய்ய மாட்டேன். அவர் வேண்டான்னு சொன்ன யாரும் எனக்கும் வேண்டாம். குட் பை சார். அனு, மேடம்,
வேண்டான்னு சொன்ன யாரும் எனக்கும் வேண்டாம். குட் பை. வருத்தப்படாத சூர்யா, எல்லாம் சரியாயிடும். அனு மேடம் ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறாங்க. இல்ல பங்கஜ், ஆனா நிதானமா நல்லா யோசிச்சுதான் அந்த வார்த்தையை சொன்னா. எனக்கு நல்லா தெரியும். அனு மேடம் சின்ன பொண்ணு, அவங்க அப்பாவை காணோம், எங்க இருக்காருன்னு தெரியல. மார்ச்சுவரி மாதிரி ஒரு இடத்தையெல்லாம் அவங்க வாழ்க்கையில யோசிச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப இருந்த குழப்பத்துல என்னமோ பேசிட்டாங்க. விடு சூர்யா, சுப்பு சார் வந்தா எல்லாமே மாறிடும். எனக்கு தெரிஞ்ச அணுவ உனக்கு தெரியாது பங்கஜ். என்ன பார்த்து எப்பவுமே உருகி நிக்கிற அவ கண்ணுல இன்னைக்கு நான் கோவத்தையும் ஏமாற்றத்தையும் வலியையும் பார்த்தேன். அவளுக்கு அனிருத் கூட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி நானே அவ மனசை உடைச்சிட்டேன். இப்ப அந்த கல்யாணமும் நின்னு அவங்க அப்பாவும் காணாம போய் அந்த குடும்பமே இன்னைக்கு நில குலைஞ்சு போனதுக்கு நான் தான்டா காரணம். இல்ல சூர்யா, நான் தான் காரணம். நான் தேவையில்லாம சுப்பு சார் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்தது ஏன் தப்பு. அவர்கிட்ட நீ மட்டும் பேசியிருந்தா கூட அவர் மனசு மாறி இருக்குமோ என்னமோ. அங்கேயே வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்டா. என்னாலதான் உன் வாழ்க்கையே போச்சு சூர்யா. மன்னிச்சிரு சூர்யா, மன்னிச்சிரு. நான் பண்ணதுக்கு முன்னாடி நீ செஞ்சதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல பங்கஜ். சுப்பு சார் திரும்பி வந்தாலும் அணுக்கு என் மேல இருக்கிற கோவம் போகாது. முதல்ல நான் பார்த்த அணு உலகமே தெரியாத சின்ன பொண்ணுடா. அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட பேச தெரியாதவ. ஆனா இன்னைக்கு நான் பார்த்த அணு மொத்தமா வேற ஒருத்தி.